Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 10th மேக்ஸ் எக்ஸாம் நீங்கள் எப்படி எழுதுனீங்க அப்படிங்கிறத தயவுசெய்து அதை ஒரிப்படாமல் விட்டுருங்க. சரியா, நாம் அடுத்த எக்ஸாமுக்கு நம்ம தயாராகும். சரியா, சயின்ஸ் எக்ஸாம் வந்து ரொம்ப முக்கியமான எக்ஸாம். இதுலேயும் நம்ம நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணணும். 75 மார்க் தான் இருந்தாலும் நம்ம நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணணும். அப்படின்னா நீங்கள் எப்படி இருந்தாலும் ஒரு 60 and above நீங்கள் எடுத்தால் தான் நீங்கள் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ப்ளஸ் 25 நீங்கள் ஆட் பண்ணும் போது. சரியா, அதனால் இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் ஏற்கனவே மேக்ஸுக்கு பார்த்த மாதிரி இந்த கொஸ்டின் பேப்பர் நம்ம சூப்பராக என்ன பண்ண போனால் அனலைஸ் பண்ண போகிறோம். சரியா, உங்களுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் நிறையா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்க போது இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து நிறையா நமக்கு வந்து நம்மளோட பப்ளிக் எக்ஸாம் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் 100% இருக்குது. ஓகே, இப்போ வந்து ஒன் வேர்ட்ஸ் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. ஒன் வேர்ட்ஸோட ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படிங்கிறத ஒன்ஸ் வந்து நீங்கள் என்னாச்சு பார்த்தா ரிவைஸ் பண்ணுங்கள். ஏன்னா மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து கொஞ்சம் கடினமாக இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் உண்மையான விஷயம் தான். சரியா, அதனால் சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து கண்டிப்பாக எளிமையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. சரியா, அதனால் நீங்கள் இந்த கொஸ்டின் பேப்பர்ஸில் இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸை நல்லா தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ரொம்ப முக்கியமானது என்னென்னா கொஸ்டின் பேப்பர்ஸ் வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது அதாவது இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா அதாவது ரெகுலர் பப்ளிக் எக்ஸாமுக்கு நமக்கு நிறையா கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அதனால ஒன் வேர்ட்ஸ் வந்து பார்த்துங்க. சரியா, இதில் இந்த ஒன் வேர்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எவ்வளோ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். 12க்கு எவ்வளோ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படிங்கிறத. ஓகே, இப்போ 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். இதில் 22வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி, அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஓகே, 13வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டையின் திருப்புத்திறன் வரையறுக்கவும். சரியா, டிஃபைன் மொமெண்ட் ஆஃப் கப்புள். அதுக்கப்புறம் 14வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா குவிலென்ஸு மற்றும் குழிலென்ஸு வேறுபடுத்துக, டிஃபரன்ஷியேட் பிட்வீன் கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ். சரியா, அதுக்கப்புறம் 15வது வந்து பார்த்தீங்கன்னா பாயில் விதியை கூறுக. 16வது வந்து வெப்பநிலையை உயர்த்தும் பொழுது ஒரு வினையின் வேகம் அதிகரிக்கிறது ஏன்? ஒய் டஸ் தி ரியாக்ஷன் ரேட் ஆஃப் தி அதாவது ரியாக்ஷன் இன்க்ரீசிங் ஆன் ரைசிங் டெம்பரேச்சர். சரியா, 17வது கொஸ்டின் வந்து சரியா தவறா, தவறு எனில் கூட்டினை திருத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. 18வது கொஸ்டின் ஒளிச்சேர்க்கை என்றால் என்ன? இது செல்லில் எங்கு நடைபெறுகிறது? வாட் இஸ் அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ். சரியா, அண்டு வேர் இன் எ செல் டஸ் இட் அக்கர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதாவது ஸ்க்ராட்ச் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதாவது ஒகாசாகி துண்டுகள் என்றால் என்ன? அதுக்கப்புறம் 21வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சினேமின். சரியா, படம் வரைந்து பாகங்களை குறிக. 22வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி, அதனால சம் வந்து கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. 30 வோல்ட் மின்னழுத்த வேறுபாடு கொண்ட ஒரு கடத்தியின் முனைகளுக்கு இடையே 2 ஆம்பியர் மின்னோட்டம் செல்கிறது எனில் அதன் மின்தடையை காண்க. கால்குலேட் தி ரெசிடென்ஸ் ஆஃப் தி கண்டக்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு 4 மார்க் கொஸ்டின். சரியா, 7 கொஸ்டின்ஸ் நம்ம எழுதணும். அதை தெளிவாக பார்த்துங்க. 32வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி. ஒளியின் ஏதேனும் 4 பண்புகளை கூறுக. லிஸ்ட் எனி 4 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். அதுக்கப்புறம் பொது ஈர்ப்பியல் விதியின் பயன்பாட்டினை தருக. கிவ் தி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். சரியா, அதுக்கப்புறம் 25வது கொஸ்டின் 2 சப்மிஷனாக கொடுத்துருக்காங்க. 2 மார்க். அதாவது டாப்லர் விளைவு நடைபெற முடியாத 2 சூழல்கள் கூறுக. விண்மீன் என்றால் என்ன? சரியா, மென்ஷன் தி 2 கேசஸ் இன் தி விச் தேர் வில் பி நோ டாப்லர் எஃபெக்ட் இன் சவுண்ட். சரியா, வாட் இஸ் அதாவது ஸ்கேலர் எனர்ஜின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் 26வது கொஸ்டின் வந்து நவீன அணுக்கொள்கையின் கோட்பாடுகளை எழுதுக. ரைட் டவுன் தி அதாவது சேலஞ்சிங் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மாடர்ன் அட்டாமிக் தியரி. அதுக்கப்புறம் 27வது கொஸ்டின் வந்து pH மதிப்பு கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஈஸியானது. அதுக்கப்புறம் நீரேற்றிய உப்பு வரையறுக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 28வது கொஸ்டின் வந்து நீராவி போக்கு என்றால் என்ன? நீராவி போக்கின் முக்கியத்துவத்தை எழுதுக. சரியா, 29வது கொஸ்டின் வந்து அதாவது ஜிப்ரல்களின் வாழ்வியல் விளைவுகளை எழுதுக. சரியா, 30வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் இருக்குது. டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பத்தின் நடைமுறைகளின் பயன்பாடுகளை கூறுக. அதுக்கப்புறம் ஆர்கியோடாக்டர். சரியா, இணைப்பு உயிருக்கான ஏன் கருதப்படுகிறது? அதுக்கப்புறம் 31வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வட்டார இன தாவரவியல் என்பதனை வரையறுத்து அதன் முக்கியத்துவத்தை எழுதுக. 32வது கொஸ்டின் வந்து மோல்களின் எண்ணிக்கையை கண்டறிக. 27 கிராம் அலுமினியம். சரியா, கால்குலேட் தி நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் 27 கிராம் ஆஃப் ஏ. சரியா, அதுக்கப்புறம் CO2வின் கிராம் மூலக்கூறு நிறையை காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி கொஸ்டின். இதை தெளிவாக பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு 7 மார்க் கொஸ்டின் 3 கொஸ்டின்ஸ் வந்து எழுதணும். இதில் வந்து 33வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒளிவிலகல் எண் என்றால் என்ன? அதுக்கப்புறம் கிட்ட பார்வை மற்றும் தூர பார்வை குறைபாடுகளை வேறுபடுத்துக. சரியா, அதுக்கப்புறம் அதாவது பி கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கடத்தியின் அதாவது மின்தடை எண் மற்றும் மின் கடத்தி எண் ஆகியவற்றை வேறுபடுத்துக. எல்இடி விளக்குகளின் நன்மைகளை விளக்குக. அதாவது இந்த வேறுபாடு கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எழுதுங்க. டிஃபரன்ஷியேட் பிட்வீன் கொஸ்டின் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எழுதுங்க. ஏன்னா நமக்கு வந்து மார்க் 7 மார்க் அப்படின்னா 7 மார்க் கொடுத்துருவாங்க. சரியா, அதனால
இப்போ வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டினோ 3 மார்க் கொஸ்டின்லையோ டிஃபரன்ஷியேட் பிட்வீன் கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து எழுதுங்க சரியா. ஏன்னா இந்த சப்டிவிஷன் 1 சப்டிவிஷன் 2 சப்டிவிஷன் 3 நம்ம கொடுக்கும்போது அது வந்து 2 மார்க் கொடுக்கலாம், 3 மார்க் கொடுக்கலாம், இல்லைனா வந்து 4 மார்க்காக கொடுக்கலாம். அது வந்து ஆன்சர் கீயை பார்க்கும்போது தான் நமக்கு தெரிய வரும் சரியா. அதுக்கப்புறம் 34 கொஸ்டின் வந்து கரும்பு சாற்றிலிருந்து, அதாவது கரும்பு சாற்றிலிருந்து எத்தனால் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, கரைசல் வரையறுக்கும். பி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சோப்பு மற்றும் டிடர்ஜென்ட்டை வேறுபடுத்துக, வேதி சமநிலை என்றால் என்ன, அதன் பண்புகள் யாவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கெமிக்கல் ஈக்குவலிபிரியம் சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 35வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கும் தாவரங்களில் நடைபெறும் பால் இனப்பெருக்கத்தின் நிகழ்வுகளை எழுதுக. முதல் நிகழ்வின் வகைகளை கூறுக, அந்நிகழ்வின் நன்மைகள் மற்றும் தீமைகளை குறிப்பிடுக சரியா. அதுக்கப்புறம் பி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 3 சப்டிவிஷன் இருக்குது. அதாவது மண்ணரிப்பிற்கான காரணிகள் யாவை, மண்ணரிப்பிற்கான காரணிகள் யாவை. அதுக்கப்புறம் விலங்குகளில் கலப்பின வீரியத்தின் விளைவுகள் யாவை. அதுக்கப்புறம் குருத்தணுக்களின் வகைகளை குறிப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்டெம் செல்ஸை பற்றி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக நமக்கு வரப்போகுது. ஓகே, இதோட பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து யூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முன்னே விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.